நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாவக்காவை எடுத்து நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் வந்து விதையோடு சேர்த்து செய்வாங்க, ஒரு சிலர் வந்து விதை வந்து எடுத்துகிட்டு செய்வாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே விதையை வந்து எடுத்துகிட்டு தான் செய்வோம். பாவக்காவை நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பாவக்காயில் நல்லா கலந்து கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பாவக்காவை ஒரு 2 முறை கழுவிட்டு நீங்கள் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்பொழுது பாவக்காவோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா இந்த பாவக்காவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெறும் கடாயில் பாவக்காவை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுன்னா கூட கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது 2-3 நிமிஷத்துக்கு பாவக்காவை வதக்குனது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கார குழம்பு புளி குழம்பெல்லாம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 20லேருந்து 25 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நான் வந்து வதக்கிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா பாவக்காய் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கசப்பு வந்து தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போவே பாதி அளவுக்கு பாவக்காய் வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா நான் வந்து வதக்குனதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்ததுக்கப்புறமா புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு பாவக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வதக்குனதுலேயே. இப்போ கொஞ்ச நேரம் குக் பண்ணால் போதும், பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும். சேர்த்துருக்கிற புளி கரைசலோடைய பச்சை மணமும் போயிடும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாவக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த மசால் அதுக்கப்புறம் புளியோடைய பச்சை மணம் எல்லாமே போயிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கசப்பும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் கசப்பும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி பாவக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பாவக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.